மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது, அதோட பிளான் என்ன, அப் சைடா, டவுன் சைடா, சைட்வேஸா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேர்னிங் பார்ட்டில் நம்ம அந்த விஷயங்களை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக லேர்னிங் பார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக பிகினர்ஸாக எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நம்மளோட பெட்டராக ட்ரேட் பண்ணுவீங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் மிக்ஸ் ஆக நீங்கள் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக போவீங்க. தப்பான டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிப்பீங்க. ஓவர் ட்ரேடிங்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ எப்போ புல் பேக் எடுக்கிறது, எப்போ பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஸோ வாங்க இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வெல்கம் டு அவர் ட்ரேட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு ஓப்பன் ப்ரைஸ் கிடைக்கும், லோ ப்ரைஸ் கிடைக்கும், ஹை ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இது பேசிக்காக கேண்டில் நம்மளுக்கு கொடுக்க போகிற 3 இன்ஃபர்மேஷன். இது 3மே நம்மளுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஒன்றுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸே அப்சர்வ் பண்ணுங்கள். அக்ரெசிவாக ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆகாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை, லோ, ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இப்படி ஒரு விக் வந்திருக்கு அப்படின்னா இதுவும் ஓப்பன் ப்ரைஸாகவும் இருக்கலாம். ஹை ப்ரைஸ் இங்கே வந்துடும். ஸோ இது ஹை, இது லோ, இது ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இது 3ம் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி நம்மளுக்கு பையிங் சைட்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். பட் இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம நல்ல ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே போயிட்டு ரிவர்சல் பிளான் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் ஒரு ஓப்பனிங்கில் நம்மளுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குது, மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வேகமாக அதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, ஒரு வேளை அன்னைக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னா திரும்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. என்ன பண்ணாது, திரும்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஹையர் லோஸ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். அதுவே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளே திரும்பாது. அது பாட்டுக்கு லோயர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணி கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட் இந்த 5 மினிட்ஸோட ஜோனுக்குள்ளே இருந்து வெளியே போயிட்டு என்ன பண்ண போகுது, மறுபடியும் உள்ளே வருதா, இல்லை இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு டைம் கொஞ்சம் 2-3 கேண்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி மேலே போயிருதா அப்படின்னு. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பார்த்தீங்கன்னா 1-2 கேண்டில்லையே ஷூட் ஆகிடணும். அதை விட்டுட்டு இங்கேயே 7-8 கேண்டில் போட்டுருக்குது அப்படின்னா அது மேலேயும் போகிறது இல்லை, மோஸ்ட்லி கீழே வந்துடும், இல்லைன்னா இங்கேயே தங்கிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்த தாண்டிட்டோம், அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வேகமாக அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சிரும். ஸோ அப் ட்ரெண்ட் ஆகட்டும், டவுன் ட்ரெண்ட் ஆகட்டும், ஒரு ட்ரெண்டிங் டே வருதுன்னா மார்க்கெட் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளேயோ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அது அதோட டைரக்ஷன் என்னவோ அதுபடி போக ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே மோஸ்ட்லி ஒரு கீ கேண்டிலாக இருக்கும். ஸோ எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எப்பவுமே ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எப்பவுமே ஆக்ட் ஆகும். இல்லை இன்றைக்கி நான் சைட்வேஸ் போக போகிறேன், இல்லை ரிவர்சல் காட்ட போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணும், மேலே போயிட்டு பையர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடும். ஸோ அங்கேருந்து வந்து லோவை டேப் பண்ணும், டேப் பண்ணி டவுன் ட்ரெண்ட் இங்கே ட்ராப் பண்ணிடுச்சு, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா அது போயிடும் கீழே. இல்லைப்பா அதுவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் உள்ளே வந்துடும். ஸோ இங்கே செல்லர்ஸும் ட்ராப் ஆகிடுறாங்க, பையர்ஸும் ட்ராப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் ஆடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி சைட்வேஸ். ஸோ ரொம்ப நம்ம கேபிட்டலில் விளையாடக்கூடாது, சைட்வேஸ் டே. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேட் எஸ்எல்ஓ ப்ராஃபிட்டோ, ரெண்டாவது ட்ரேட் எஸ்எல்ஓ ப்ராஃபிட்டோ, அதோட டன் ஃபார் த டேன்னு க்ளோஸ் பண்ணணும். என்ன தான் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் சைட்வேஸ் டேவாக இருந்தாலும் மேக்ஸிமம் 3 ட்ரேட் பிளான் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு 3 ட்ரேட் கிடைக்கிறதே
கரெக்டான செட்டப்பில் கரெக்டாக உங்களுக்கு 3 ட்ரேட் கிடைக்குது, 1:2 ரிஸ்க் ரிவார்டில் கிடைக்குதுனாவே இட்ஸ் வெரி குட். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேட் பிளான் பண்ணுங்கள் அண்ட் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்ததை டைரெக்டாக சார்ட்டில் போய் கொஞ்ச நாளில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை முக்கியம், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட லோ முக்கியம் அண்ட் ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன் என்ன ஆகுது, 23,830 ஆகுது. $23,830 ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, நம்மளுக்கு ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டோம், லோ ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டோம், ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டேயில் தெளிவாக பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே இருக்குது மார்க்கெட். ஸோ அப்போ என்ன அர்த்தம், செல்லிங்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, லோ பிரேக் பண்ணுது, ரிவர்சலுக்கான ஒரு செட்டப் கொடுக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தாகணும் டே ஹையை டார்கெட் பண்ணி. அண்ட் ஓப்பன் ப்ரைஸவே தாண்ட முடியாமல் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ காஸ்ட்டுக்கோ மினிமம் லாஸ்லேயோ இந்த ஏரியாவுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸிட் வந்திருக்கும், இல்லைனாலும் எஸ்எல் இங்கே ஹிட் ஆகிருக்கும். அண்ட் மார்க்கெட்னால் மேலே போக முடியல, பையர்ஸ் ஆல்ரெடி இங்கே ட்ராப் ஆகியிருக்காங்க. அண்ட் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வருது. ஸோ இங்கே நம்மளுக்கு செல்லிங் கிடைக்கிது. அண்ட் ஈஸியாக உங்களுக்கு 1:2 1:3ன்ற ஒரு சிம்பிளான டார்கெட் நம்மளுக்கு அச்சீவ் ஆகுது. ஸோ இது நீங்கள் நம்ம எஸ்எல் ஹண்டிங் செட்டப் படியும் ட்ரை பண்ணலாம். பட் எஸ்எல் ஹண்டிங் கூட இதையும் மேட்ச் பண்ணி பண்ணணும். அப்போ உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோ கீழேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது. இந்த ரேஞ்சுக்கு அப்புறம், அதாவது 10 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு சொல்லிடுச்சு, நோ பை சைட், ஒன்லி செல் சைட். ஸோ இங்கே நம்ம பை போவோமா, போக மாட்டோம். ஸோ ஹை லோயர் ஹை. ஸோ எப்போல்லாம் வந்து ஜோன் பிரேக் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு அகெயின் என்ட்ரி. ஸோ இதை நீங்கள் நம்ம கோல்டன் ரேஷியோவை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஹையிலிருந்து லோ வரைக்கும் கோல்டன் ஜோன் மார்க் பண்ணுங்கள். சி 0.5 to 0.6 தான் த கோல்டன் ஜோன். ஸோ கரெக்டாக அந்த கோல்டன் ஜோனில் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ரிஜெக்ட் ஆகி ஃபர்தராக ப்ரைஸ் கீழே வருது. ஸோ நீங்கள் கோல்டன் ஜோன் யூஸ் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட் ரேட்ஸ் பிளான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நார்மலாகவே ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த கோல்டன் ஜோன் வீடியோ ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்லோட் பண்ணியிருப்போம், செட்டிங்ஸ் அதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ சிம்பிளாக போச்சா. நெக்ஸ்ட் டே வருவோம். லோ மார்க் பண்ணியிருக்கோம், ஹை மார்க் பண்ணியாச்சு அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் 23,670. ஸோ ஓப்பனும் லோவும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, இன்றைக்கி பையர்ஸ் கேம். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவும் அதே தான், ஓப்பன் ப்ரைஸும் அதே தான். அங்கேருந்து மார்க்கெட் டைரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ தென் நம்ம இங்கே பையிங் சைடு வியூஸ் தான் வைக்கணும். ஸோ அதே பேர் பாருங்கள், செல்லிங் சைடு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சிருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த செல்லிங்கை பார்க்குறீங்களே தவிர, இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், எஸ்எல் போகுது, இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எஸ்எல் போகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எஸ்எல்ல இருந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக் மேலே வந்துருச்சு. அகைன் நம்மளுக்கு ரீஎன்ட்ரிக்கு இந்த ஜோனுக்குள்ளேயே ப்ரைஸ் வரல. இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளே வந்திருந்தால் தான் நம்ம ரிவர்சல் பிளான் பண்ண முடியும். ஆஸ் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோக்கு மேலேயே ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அன்னைக்கு பை சைடு தான் நம்ம வியூ. ஸோ இன்றைக்கும் பை சைடு ரெட் கேண்டில் ஏலியன்ஸ் செட்டப் படி ரெட் கேண்டில் செட்டப் மேலே போடலாம். இல்லைன்னா நம்ம கோல்டன் ஜோன் லோ டு ஹை, அப்போதைக்கு எந்த ஹை கிடைக்குதோ இன்ட்ராடே ஹை. ஸோ இன்ட்ராடே ஹை படி எங்கேயாவது ரிட்ரேஸ்மெண்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த இடத்துல போடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரி எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் நோ ட்ரேடிங் டே. இல்லை கலர் சேஞ்ச் படி நீங்கள் ரெட் கேண்டலோட ஹை பிரேக் ஆகும்போதெல்லாம் என்ட்ரி எடுத்திருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் போயிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்ட் டு சைட்வேஸ் மார்க்கெட் தான் இது. ஸோ இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஹை மார்க் பண்ணிட்டோம், ஹை அண்ட் லோ ரெண்டும் மார்க் பண்ணிட்டோம். ஓப்பன் ப்ரைஸ்
23,940. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த செட்டப்பை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஓகேயா, நம்ம இதில் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக வர முடியுமா, இது கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செட்டப்பை மர்ஜ் பண்ணும்போது இன்னும் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. சைட்வேஸ் டேக்கு இதை விட ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்காது. இது இந்த டே ஃபுல்லாக இது ஃபுல்லாக நீங்கள் மறந்துட்டீங்கன்னாலும் பாருங்கள், ஹை பிரேக் பண்ணுது கீழே வந்துருச்சு, லோ கிட்ட சஸ்டெயின் ஆகுது மேலே போகுது, ஹை பிரேக் பண்ணுது கீழே வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபர்தராக எங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலும் இங்கே என்ட்ரி எஸ்எல் பாருங்கள் எவ்வளோ சின்ன 1:1 கூட கிடச்சிருக்காது, திரும்பிடுச்சு எஸ்எல்இட்டு. அண்ட் ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் நம்மளுக்கு ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும் இந்த மாதிரி டேயில். ஸோ ஒரு ஃபஸ்ட் 5 minutes கேண்டலோட ஹை அண்ட் லோக்குள்ள கேண்டில் வந்துருச்சு, பிரேக் பண்ண முடியல அப்படின்னாவே வி ஆர் டன் ஃபார் த டே. ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேடோட ஷட் டவுன் பண்ணிவிட்டு தேங்க்யூ இன்னைக்கு அப்படின்ட்டு விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இங்கே ட்ரேட்ஸே அமைஞ்சிருக்காது. எஸ், இங்கே ஒரு ரிவர்சல் பிளான் பண்ணியிருப்போம், டே லோ பிரேக் பண்ணல அப்படின்னனையும் காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஓப்பன் ஹை லோ மார்க் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, நம்மளுக்கு ஃபஸ்ட் 5 minutesோட ஹை பிரேக் ஆகுது. ஸோ நம்ம ரிவர்சல் இது கீழே தான் பிளான் பண்ணுவோம், லோ பிரேக் ஆகலை. அண்ட் நம்மளுக்கு ஃபேவரட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்னால் புரியும், ஒரு நல்ல பையர்ஸ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த பையர்ஸ் கேண்டில் பார்த்தா நம்ம விடுவோமா? அண்ட் எங்கே நடக்குது, ஃபஸ்ட் 5 minutes கேண்டிலோட ஹையில் நடக்குது. அண்ட் ஃபஸ்ட் 5 minutes கேண்டிலோட ஹை ஆக்சஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே என்ன மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. ஸோ என்ட்ரி எஸ்எல் ஃபஸ்ட் டார்கெட் டே ஹை. ஸோ 1:2 மீட் ஆகுதுங்களா, மீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணுன்னா என்ன ஆகணும், மார்க்கெட் என்ன பண்ணுது, இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணனையும் சஸ்டெயின் ஆகாமல் கீழே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு தப்பான சைன். ஸோ நம்ம என்ட்ரி இங்கே இருந்திருந்தாலும் இம்மீடியட்டாக இந்த ஜோனில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது தான் வெல் அண்ட் குட். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1:1.5லேருந்து 1:2 கிட்ட வரும்போதே உங்கள் கேபிட்டலில் 80% புக் பண்ணிவிட்டு ஒரு லாட் மட்டும் ட்ரையல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக எங்களுக்கு நம்மளுக்கு 1:2 கிடச்சிது. அண்ட் இன்ட்ராடே ஹையில் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் உள்ளே வருது. ஸோ இங்கேயே நம்ம ஆஸ் பர் அவர் ட்ராப் செட்டப் இங்கே நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனில், பேசிக் வெர்ஷனில் நீங்கள் இந்த இடத்துல ஃபர்தராக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. ஸோ இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணுது, மறுபடியும் உள்ளே ஃபாஸ்ட்டாக செல்லர்ஸ் இன்வைட் ஆகுறாங்க, அகெயின் பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பட் ப்ரீவியஸ் ஹையவே மார்க்கெட் பிரேக் பண்ணல. அண்ட் ஃபஸ்ட் 5 minutes கிட்ட கூட சப்போர்ட் எடுக்கல. ஸோ நம்ம இந்த ட்ரேடை எடுக்க மாட்டோம். லொக்கேஷன் ஆஃப் த கேண்டில் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கேண்டில் பேஸ்டு ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்கன்னா கேண்டிலோட லொக்கேஷன் தான் முக்கியம். ஜஸ்ட் அந்த கேண்டில் வருது அப்படின்றக்காக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணி உள்ளே அழகாக மார்க்கெட் ஒரு எம் பேட்டர்ன் போட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணுது. ஸோ இட்ஸ் கிளியர் சைன் செல்லிங் சைடுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு. ஃபஸ்ட் 5 minutesையும் பிரேக் பண்ணிடுச்சு, ஓப்பன் கேண்ட்லையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கலர் சேஞ்ச் கேமை யூஸ் பண்ணி இங்கே உங்கள் என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அதாவது செல்லிங் சைடு வந்துட்டோம், செல்லிங் சைடில் க்ரீன் கலர் கேண்டலுக்கு வேலை இல்லை. ஸோ நீங்கள் இப்போ க்ரீன் கலர் கீழே என்ட்ரி அண்ட் எஸ்எல் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே வச்சு ஒரு செல்லிங் ட்ரேட்கான பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கோல்டன் ஜோன் ஹையிலிருந்து லோ வரைக்கும் கோல்டன் ஜோன் வரைகிறீங்க. இன்ட்ராடே ஹையிலிருந்து இன்ட்ராடே லோ வரைக்கும். ஸோ நம்ம கோல்டன் ஜோன் எப்போ பிரேக் ஆகுதோ இதுதான் அந்த கோல்டன் ஜோன். ஸோ இந்த ஜோன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ உங்கள் என்ட்ரி அண்ட் டார்கெட் இதுதான் மேக்ஸிமம் டார்கெட் உங்களுக்கு. அண்ட் எஸ்எல் இந்த கோல்டன் ஜோனுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான டார்கெட் ரீச் ஆகுது. ஸோ நம்ம கோல்டன் ஜோனை பாக்ஸ் போட்டோம், தெளிவாக தெரிஞ்சிடும். டார்கெட் ஏரியாவையும் பாக்ஸ் போட்டோம், அதுவும் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ தெளிவாக நம்மளுக்கு புரியுது பாருங்கள்.
கோல்டன் ஜோனை பிரேக் பண்ணுது. இன்ட்ராடேவோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோ ஹையை பிரேக் பண்ணி உள்ளே வருது. ஸோ ஒன்ஸ் இன்ட்ராடே ஹைக்குள்ளே வந்துருச்சுனாவே இங்கே பையர்ஸ் எல்லாமே பேனிக் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட எஸ்எல் ஹண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபால் ஆஸ் பர் அவர் கோல்டன் ஜோன் நம்ம டார்கெட் ஏரியா இது. அண்ட் ஈஸியாக டார்கெட்டும் கொடுக்குது. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உங்களுக்கு ரொம்பவுமே புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் ட்ரேட்ஸை அனலைஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு மினிமம் ட்ரேட்ஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். அதிக ட்ரேட் பண்ணாதீங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி எஸ்எல் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் 23,900 ஓப்பன் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது? மார்க்கெட் பாருங்கள், ஹையை பிரேக் பண்ணுது, உள்ளே வருது. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே ரிவர்சல் பிளான் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் டார்கெட் எப்போவுமே டே லோ. ஸோ டே லோ கிட்ட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிடுங்க. அது தாண்டி ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ டே லோ கிட்ட ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு. அகெயின் ப்ரைஸ் இவ்வளோ பெரிய எஸ்எல் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா இங்கே ட்ரேட் கிடையாது. ஸோ இன்ட்ராடே ஹை கிரியேட் ஆகுது, பிரேக் ஆகுது, சஸ்டெயின் ஆகலை, ப்ரைஸ் உள்ளே வந்துடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் ரிவர்சல் பிளான் பண்ணலாம் இந்த டே லோக்காக. மற்றபடி இது ஒரு சைட்வேஸ் டே. மேலே போய் ட்ராப் பண்ணுது, அகெயின் உள்ளே வந்து சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு நம்மளோட ஃபேவரட் கேண்டில் வந்ததுனால இங்கே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. பட் இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வர ஆரம்பிச்சோனையும் அந்த எஸ்எல்லை இங்கே இருக்கிற எஸ்எல்லை முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ட்ரையல் பண்ணி மினிமம் லாஸில் வெளியே வர பாருங்கள். அகெயின் 23,900 தான் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸும். 903 சம்திங் இருந்துச்சு. ஸோ நான் 900ன்னு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ் ஃபஸ்ட் கேண்டலோட லோ ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஸ்ட்ராங் செல்லிங்க்கான இன்டென்ஷன். ஸோ இங்கேருந்து இறங்கி வருது, ரீடெஸ்ட் ஆகுது, இறங்குது, ரீடெஸ்ட் ஆகுது, ஒரு ஃபாஸ்ட் ஃபால். ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க? சம்வேர் இங்கே உங்கள் என்ட்ரி வந்திருக்கும். ஏன்னா இங்கிருந்து இவ்வளோ தூரம், இங்கிருந்து அரௌண்ட் 23,950 960 இவ்வளோ வேகமாக வந்தது. கண்டிப்பாக புல் பேக்கில் என்ட்ரி எடுத்திங்கன்னா தான் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். ஸோ அந்த புல் பேக்கான என்ட்ரி உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. எஸ்எல் இந்த ஜோனுக்கு மேலே. ஸோ அங்கேருந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட் அச்சீவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறதுக்கான வீடியோ இது. ஸோ அகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் பாட்டம்லேயும் டாப்லேயும் ஃபிஷிங் பண்ணி பழகிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இந்த இண்டிகேட்டர்லெஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மேஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 23,667. ஸோ 23,667 கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். லோ பிரேக் பண்ணிச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு டவுன் ட்ரெண்ட். ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்குது, அகெயின் டவுன் ட்ரெண்ட் நல்லா வருது. இங்கே உங்களுக்கு என்ட்ரி எங்கேயுமே கிடைச்சிருக்காது. எடுத்திருந்தீங்கன்னா ஃபைன், எடுக்கலைனாலும் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுறோம். எங்கே கிடைக்குது? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவில். ஸோ என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். ஸோ ஸ்விங் ஹைஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து ஈஸியாக ஒரு பெரிய மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேட் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம ரெகுலராகவே ட்ரேட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பேஸ்ட் ஆன் அவர் எஸ்எல் ஹண்டிங் செட்டப்ஸ் அண்ட் அதர் சிம்பிள் லாஜிக் பேஸ்ட் ரிவர்சல் செட்டப்ஸ். ஸோ ரொம்பவுமே இல்லை, ஒரு நாளைக்கு 2-3 கால் தான் மேக்ஸிமம் வரும். ஒரு கால்லேயே நின்னாலும் நின்றுவோம். பட் ரிஸ்க் ரிவார்ட் நல்ல ரிஸ்க் ரிவார்டில் கிடைக்கும். 1:1 மினிமம் டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நம்ம சக்ஸஸ் ரேட் மோர் தென் 70% இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக நம்ம ட்ரேட் ரூமில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. செல்லிங் கேண்டலோட ஹையை சஸ்டெயின் ஆக, லோவை சஸ்டெயின் ஆக முள்ள வந்துருச்சு. ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே போகுது. என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். ஸோ இது ஓப்பன் ப்ரைஸா அப்படின்னு ஒரு செகண்ட் பார்த்துக்குவோம். 23,489. சரி, ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ட்ரி இங்கேயே வந்துடும். டே லோ நம்ம டார்கெட்
இல்லை இதெல்லாம் நீங்கள் எடுக்கலைனாலும் ஹையை பிரேக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட ஹையில் சப்போர்ட் எடுத்துருச்சு, பிரேக் பண்ணுது, வெளியே வந்துருச்சு. என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க ட்ரேடிங்கிறது. அதை நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சைட்வேஸ் டே அன்னைக்கு ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணிடுறோம். கரெக்டான ட்ரேடை ஹோல்ட் பண்ண மாட்டேங்கிறோம். பாருங்கள் தெளிவாக மார்க்கெட் என்ன சொல்லிடுச்சுன்னு பாருங்கள். ஹையை பிரேக் பண்ணுது, ஒரே கேண்டில் உள்ள வந்துருச்சு. லோ பண்ணுது, ஹையவே பிரேக் பண்ண முடியல. அவ்வளோதான். இந்த ஹையை மார்க் பண்ணிட்டீங்க, இந்த லோ மார்க் பண்ணிட்டீங்க. ஃபர்தராக ப்ரைஸ் பாருங்கள் எங்கேயுமே போகல, சைட்வேஸ். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ண வேகத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். சரி, ஹையை பிரேக் பண்ணுது, ஹையில் ரீடெஸ்ட் ஆகுது, பை. ஸோ எப்பவுமே புல் பேக்கில் என்ட்ரி எடுங்க, அதுதான் உங்களோட பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். பிரேக் அவுட் என்ட்ரிஸ் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, புல் பேக்கில் என்ட்ரி எடுங்க. கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகி அங்கே ஒரு ஏலியன் கேண்டில், அதாவது பை சைட் போகுதுன்னா ரெட் கேண்டலுக்கு மேலே எடுங்க, செல் சைட் போகுதுன்னா க்ரீன் கேண்டலுக்கு கீழே எடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் செட்டப்பை லைட்டாக மாடிஃபை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரேடிங் மாதிரி ஒரு ஈஸியான பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணணும். ட்ரேடிங் இஸ் சிம்பிள், நாட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்மளுக்கு பொருந்தும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த வீடியோ லென்த்தாக்க விரும்பல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்தராக இது புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பிங் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.